இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த பாடி மெஷர்மெண்ட்டில் வச்சு எப்படி ப்ளவுஸுக்கு வந்து ஆம்ஹோல் ஹைட்டை மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ என்னோடய அப்பர் செஸ்ட்டு பார்த்திங்கன்னா 34. அப்பர் செஸ்ட்டை 6ஆல் வகுக்கும் போது கிடைக்கிற ஆன்சரை தான் நம்ம ஆம்ஹோல் ஹைட்டாக வைக்கணுங்க. என்னோடய அப்பர் செஸ்ட் பார்த்திங்கன்னா 34. இதை நான் 6ஆல் வகுக்கிறேன். எனக்கு பார்த்திங்கன்னா 5.66ன்னு வருது. இதை நம்ம 5.5 நான் மார்க் பண்ணிக்கலாம். அந்த 5.5 நான் மார்க் பண்ண போகிறேங்க. ஃபஸ்ட்டு நம்ம மேலே இருக்கிற ஷோல்டரை அதே அளவு கீழே வச்சுருங்க. அப்புறமா ஒரு 1/2 இன்ச் வெளி பக்கம் தள்ளி வைக்கணும். ஏன்னா பேக் பார்ட் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் நமக்கு அதிகமாக இருக்கும்போது தான் முன்பக்கம் கையில் நம்ம ஏதோ வேலை செய்யும்போது நமக்கு நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்காக ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணுங்கள். மேலே வைக்கிற ஷோல்டர் அளவை அப்படியே வச்சு அதிலிருந்து 1/2 இன்ச்சு தள்ளி வச்சுங்க. இப்போ நமக்கு வர அதுக்கப்புறமா நம்ம செஸ்ட் ரவுண்டுக்கு லைன் போட்டு நம்ம அப்பர் செஸ்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தையலுக்கானதை விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆம்ஹோல் லென்த்தில் பாதியை இதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக இது மாதிரி ஒரு கர்வாக ஸ்கேலை வச்சு வரைஞ்சிக்குங்க. இதுக்கு எந்த அளவும் வைக்க வேண்டியதில்லை. இது மாதிரி அந்த சென்டரும் அந்த நம்மளோட அப்பர் செஸ்ட் ரவுண்டோட மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி இப்படி லைட்டாக ஒரு கர்வ் போட்டுங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட ஆம்ஹோலோட ரவுண்டை தான் நம்ம செக் பண்ணணும். என்னோடய ஆம்ஹோல் ரவுண்டு பார்த்திங்கன்னா எனக்கு பார்த்திங்கன்னா 15.5 வருது. அப்போ 7.75 வேணும். 7.75ங்கிறது ஒரு 1/4 இன்ச் அதிகமாக இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா இது லைனிங் ப்ளவுஸு கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அதனால நான் வந்து கரெக்டாக செக் பண்ணுறேன். எனக்கு பாருங்கள் அதிகமாக இருந்துச்சு. எவ்வளோ இருந்துச்சு? 8.25 கிட்ட அதிகமாக இருந்துச்சு. அதனால நான் மறுபடியும் மேலே தள்ளி ஒரு 1/2 இன்ச்சை மார்க் பண்ணி அதே மாதிரியே ஒரு லென்த்தில் பாதியை மார்க் பண்ணி கர்வ் போட்டுக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக இருந்தால் மேலே தள்ளி லைன் போடுங்க, கம்மியாக இருந்தால் கீழே தள்ளி லைன் போடுங்க. இவ்வளோ தாங்க. ஃபார்முலாக நம்ம பாடிக்கு கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு தோராயமாக இருக்கும். அவ்வளோதாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா லைக்